தர்மிளா வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தற்போது விறுவிறுப்படைந்து வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் பிரச்சாரம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் பெரம்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். ஆனால் அங்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து நாளை மறுநாள் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அதைவிட மிக முக்கியமானது, நாளைய தினம் அவர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர ஹோட்டலில் வேட்பாளர்கள் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடக்கூடிய 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஒரே நிகழ்ச்சியில் ஒரே மேடையில் அறிமுகம் செய்து வைக்க இருக்கின்றார். அடுத்தடுத்து முக்கிய நிகழ்வுகளாம் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக நாளை மறுதினம் அவர் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதி என்று தொடங்குகிறது. 30ஆம் தேதி என்று திங்கட்கிழமை வருகின்றது. 30ஆம் தேதி என்று வேட்புமனு தாக்கல் தொடங்கி வேட்புமனு தாக்கல் நிறைவு கடைசி நாள் 6ஆம் தேதி என்று நிறைவு பெறுகிறது. அடுத்த மாதம் 6ஆம் தேதி என்று நிறைவு பெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை 7ஆம் தேதியும் வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள் 9ஆம் தேதியும் நடைபெறுகின்றது. இதுபோன்ற நிகழ்வுகள் அடுத்தது வரக்கூடிய காரணத்தால் வேட்புமனு தாக்கல் செய்ய ஒரு வாரம் இருந்தாலும் கூட விடுமுறை எல்லாம் கழித்து பார்க்கும்போது வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றது. 30ஆம் தேதி என்று தொடங்கி 6ஆம் தேதி என்று நிறைவு பெற்றது என்பது 4 நாட்கள் இருந்தாலும் கூட, ஒரு வாரம் இருந்தாலும் கூட 4 நாட்கள் மட்டுமே விடுமுறை போக இருக்கின்றது. அதனால் ஒவ்வொரு கட்சியினரும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அதை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய தயாராகி இருக்கிறார்கள். அதில் முதல் நாள் என்பது 30ஆம் தேதி என்று தொடங்கக்கூடிய நிலையில் முதல் நாளிலேயே விஜய் வேட்புமனை தாக்கல் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கூறப்பட்டதை போல அவர் சென்னை பெரம்பூர் தொகுதியில் அவர் போட்டியிட இருக்கின்றார். கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. நாளை தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். விஜய் உள்ளிட்ட 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான முழு விவரங்கள் வெளியாகும். அதன் தொடர்ச்சியாக பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட இருக்கின்றார் என்று உறுதியாக சொல்லக்கூடிய நிலையில் வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதி என்று விஜய் தாக்கல் செய்ய இருக்கிறார். அதைத் தொடர்ந்து மற்ற வேட்பாளர் 234 தொகுதிக்கான வேட்பாளர்களும் தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதி என்று தொடங்குகிறது. அந்த முதல் நாளிலே விஜய் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக மற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக அவர் திங்கட்கிழமை அன்று வேட்புமனு தாக்கல் செய்த அதே நாளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். அதற்கு முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை நாளை தினத்தில் அவர் வேட்பாளர் அறிவிக்க இருக்கிறார். இப்படியாக தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அவர் பெரம்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து ஒரே நாளில் 5 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். சென்னையில் மிக முக்கியமான 5 இடங்களில். ஆனால் அங்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அதற்கு பின்னணியில் திமுக இருப்பதாக குற்றம் சாட்டி அவருடைய எக்ஸ்தளத்தில் பதிவுலாம் வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அவர் முறைப்படி நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுக அனுமதி பெற்று நாளை, அதாவது திங்கட்கிழமை என்று வேட்பு மனுவை தாக்கல் செய்ததை அடுத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் மிக முக்கிய ஒரு நகரமாக தான் பார்க்கப்படுகிறது. தேர்தல் வேட்புமனு தாக்கல் முதல் நாளில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். அதற்கு முன்னதாக வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார். இப்படி அடுத்தடுத்த மிக முக்கிய தேர்தலுக்கு முழு அளவில் தயாராகக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகம் அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஷர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்குமார்.